முதலாளி செய்யுங்க. முதலாளி வைங்கடா, அப்புறம் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், அந்த இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார் அந்த காட்டு பகுதியில் அண்ணன் கூட விஷயமா விசாரிச்சதை பார்த்தேன். ஏய், பகல் கொண்டு கண்டு உளறாரா? போடா, போய் வேலையை போடா. அட நீங்க வேற, என் 2 கண்ணால பார்த்தேன். ஏய், உன் பகல்லே பசுமாடு தெரியாது, இதுல வேற 2 கண்ணால வேற பார்த்தாரா? முதலாளி, நீங்க நினைக்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான். அப்படியே இருந்தாலும் மருதனுக்கும் இன்ஸ்பெக்டருக்கு தான் பிரச்சனை. அது கூட பெரிய விஷயமா இல்லையே. நீங்க சொல்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் தான் 2 அண்ணன்களை கொலை பண்ணான்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு. ஏன்னா காங்கேயனும் நானும் இன்ஸ்பெக்டரை தாக்க போன அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஊர்லயே இல்லை. ஏன்னா இன்ஸ்பெக்டர் வேற கேஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கான். நீ சொல்றத பார்த்தா இது சாமி குத்தமா தான் இருக்கணும். இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். நம்ம காட்டுல காய்ச்சி விற்கிறது அந்த இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சா அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா இருக்க மாட்டான். அப்புறம் ஜெயில களி தான் தின்னணும். களி தின்றது உறுதியாகி போயிடுச்சு. இவனுங்க கையில் பொண்ணை போட்டு சரக்குறானுங்க. ஏய், லெட்டர் கத். ஐ நில்லு, எங்க போறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட சேர்ந்து குடிங்கடா. குடிச்சிருவோம் சார். குடிச்சிரியா? அப்படியே காசையும் குடி. சாமி பார்க்க வந்தா சாமி மட்டும் பார்க்காதே, மாமியத்தா பார்த்துக்கடா, மச மசனு நிக்காதே. தோப்புக்குள்ள 10 கொட்ட மாம்பழம் பட்டு பார்க்க நாங்க வந்தா நீ கொடுப்ப சம்பளம். கைய கால வச்சுக்கிட்டு கம்மனு தண்ணிக்காரே. பூமி கிட்ட படைச்சு வச்சான் சாமிடா. வெள்ளாடு நீ மேய வந்தா ஓ பசியும் தீருடா. சாமி போல என்னோட அழகே, உங்க கண்ணு குத்தோட நகரே, உன்னோட தேகந்தா பல மாதிரி பரிமாறுத பசி தீர்ந்திட வந்தாயின. தொட்டு பார்க்க தோப்புக்குள்ள கொத்து கொத்த மாம்பழம், தொட்டு பார்க்க நீயும் வந்தா நான் கொடுப்பேன் சம்பளம். கைய கால வச்சுக்கிட்டு கம்மனு தண்ணிக்காரே. ஏ அழகு கூட எங்கே பூட்டி வச்ச புதையலே, எடுக்க போடுங்கடா சாமி கிட்ட படையல். சத்தம் போடும் குத்தாலும் நானே, குத்தமில்ல குளிக்காரி பாரு. அக்காரு நாடாச்சு விழி மூடிட வழி தேடுற துணி சேர்ந்திட வந்தாலின. தொட்டு பார்க்க தோப்புக்குள்ள கொத்து கொத்த மாம்பழம், தொட்டு பார்க்க நீயும் வந்தா நான் கொடுப்பேன் சம்பளம். பட்டு மாந்த தோப்புக்குள்ள 10 கொட்ட மாம்பழம் பட்டு பார்க்க நாங்க வந்தா நீ கொடுப்ப சம்பளம். போர் அடிக்கல? போர் அடிக்காம என்ன செய்யும்? என்னைக்கு அந்த லேடி கான்ஸ்டபிள் இந்த ஸ்டேஷனை விட்டு போச்சோ அன்னைக்கே மனசு உடைஞ்சிருச்சியா. ஏன் அந்த பொண்ணு நீ லவ் பண்றியா? உனக்கு அந்த புத்தி தானே. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வடை டீ வாங்கி சாப்பிட்டியே, அது யாருடைய காசு?
அந்த லலிதா குமாருடைய காசியா பொம்பளை கிட்ட வாங்கி சாப்பிட்டேங்கிற ஒரு நன்றி கூட இல்லையா? சரி சரி விடு விடு. ஆனா ஒண்ணு சொல்றியா, இந்த ஸ்டேஷன் விளங்காதியா? இதோ பார், அதுக்கு ஒரே ஒரு யோசனை. என்ன? பேசாம இந்த ஸ்டேஷன் விட்டு ஓடிடலாம். கைதி ஐயா நம்ம ஓடுறதுக்கு கான்ஸ்டபிள்யா நம்ம பொழப்பு போயிடும். ஹலோ, எஸ். கருப்பு இல்லையா, கருப்பு சட்டை போட்டிருக்காயா, கருப்பு சட்டை போட்டிருக்கா. ஐயா கொடை பிடிச்ச மாடு மாதிரி தவறானே. போலீஸ் மோர கட்டை பாரு அங்க மாதிரியா. கருப்பு சட்டையா? அப்புறம் என்ன? நல்ல கலர் சட்டையா போட்டு வரப்படாதா? இது கொள்கைக்காகப்பட்ட சட்டை, அடிக்கடி கலரை மாத்த முடியாது. என்ன கொள்கை? என்ன கர்மாந்திரமோ என்ன காத்திருக்காங்களோ. வர வர காசு வாங்குறத விட கொள்கை ஆக்கிட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு கொள்கை இருக்கு தெரியுமா? சீக்கிரமா இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிடுறது. அதான் கரெக்ட். உட்காருங்க பகலவன். எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? இந்த ஊர்லயே தைரியமா பேசுற ஒரே ஆள் நீங்க தான், அதான் உங்களை கூப்பிட்டேன். இந்த சட்டையை போட்டு தைரியமா பேசலன்னு எப்படி? சரி சரி, விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மூட நம்பிக்கையை பயன்படுத்தி யாரோ திட்டமிட்டு செஞ்ச சதின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஆகாதவங்க யார் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அங்கதான் சிக்கலே. இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேருமே அந்த குடும்பத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க சில பேர் ஒண்ணு சேர்ந்து திட்டமிட்டு கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? தான் குழப்பமா இருக்கு. அந்த அளவுக்கு யாரும் விரோதிகள் இருக்கிறதா தோணல. என்ன யோசனை? எனக்கு என்னமோ வர அமாவாசை பூஜை அன்னைக்கு 3வது கொலை பண்ண பிளான் போட்டிருப்பானுங்களோன்னு தோணுது. ஒரு ட்ரையல் பக்கத்துல இருக்கிற டவுன்ல 3 பேரை பாதுகாப்பா தங்க வச்சு அதுக்கு பதிலா வேற யாரையாவது ரூம்ல தங்க வைக்க திட்டம் போடலாமா? நல்ல ஐடியா, அப்படியே செய்து பாருங்க. சார், என்ன சார் பிளான் இது? நீங்க அங்க 3 பேரை ஒழிச்சு வச்சீங்கன்னா அந்த கருப்பு நம்ம 3 பேரையும் போட்டுருவா சார். சரி, நீ முத்து அவங்களுக்கு பதிலா நீ ஒளிஞ்சுக்கீங்க. ஒளிஞ்சிக்குவா? அதான் செட்டப்பு. என்ன செட்டப்பு? எனக்கு இன்னும் காதல் செட்டப்பே சரியாகல, அதுக்குள்ள கடைசி செட்டப்புக்கு ஏற்பாடு பண்றீங்க சார். கல்யாணங்கிற பேர்ல நான் ஏற்கனவே ஆயுள் தண்டனை கைதியா இருக்கேன். நீங்க இப்ப சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. சரி, என்ன நீங்க போயிட்டு வாங்க சார். ஐயோ நெஞ்சு வலிக்குதா? சரி 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 சரி, அழுவாத. இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவரு, நம்மள போவானு சொல்லிடுவாரு. இல்ல சார், அதெல்லாம் கிடையாது, போய் தான் ஆகணும். போங்க. ஐயோ ஐயோ நெஞ்சு வலிக்குது. ஐயோ ஐயோ. போலீஸ்காரெல்லாம் வந்து காட்டுக்கோயிலை பற்றி கேட்டாங்க. நாங்கள் வழி மாற்றி சொல்லி விட்டுட்டோம். இனிமே நீங்க கவனமா இருக்கணும். எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சரிங்க. இனிமே உங்களை மீறி யாரும் உள்ள வரக்கூடாது. கிளம்புங்க. போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இனிமே நாம உஷாரா இருக்கணும். உங்க லேப்டாப் எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் மெயில் செக் பண்ணும். சரி. கொலைக்கான எவிடன்ஸ் எல்லாம் நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? சரி, வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹையர் ஆஃபீஸர் நினைக்கிறேன். இவங்களும் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க தானா? ஓஎஸ், திவ்யா செஞ்சது தப்பு இல்லை. அவங்க ப்ரொஜெக்ட் சீக்ரெட்டாக இருக்கணுங்கிறது அதிகாரியோட ஆர்டர். உங்கள் டியூட்டியில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுபோல தான் திவ்யாவும். அவ்வளோதான். என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாமே. கண்டிப்பாக. இதோ இருக்காங்களே என் மனைவி, அவங்கக்கிட்ட நான் எதையும் மறைச்சு பேசினதில்லை. ஆனால் திவ்யா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு நான் அவங்கக்கிட்டேயே சொல்லலை. ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான மேட்டர். பாருங்க, என் வீட்டுக்காரர் ஒரு பகத்தறிவாளி. அவர் யோசிக்காம எதையுமே செய்ய மாட்டார். சார் என்ன உங்க ஃபியான்ஸா? ஓகே, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.